ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், துருவி வச்சுருக்க சீஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஆனியன் எடுத்துக்கலாம், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாய், அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிங்க. இஞ்சி துருவி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஆனியனை நம்ம அதில் சேர்த்துடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருப்பேன், பெரிய வெங்காயம். ஒரே 1 பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா செரிமானத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் சேர்த்துருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆன்டிபயாட்டிக், அதனால தான் சேர்த்துட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைய போகிறோம். இது மாதிரி நல்லா பிசைங்க. பிசைஞ்சாதான் உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வரும். இல்லை அப்படின்னா சரியாக பிசையலைன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லாமே தங்கிடும். அதனால் இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்போ தான் இறங்கும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் நிறைய ப்ரோட்டீன், மாவுச்சத்துலாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதிகமாகவே உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு இல்லையா, உங்களுக்கு கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் துருவி வச்சுருக்க சீஸை சேர்த்துக்கலாம். சீஸ் துருவி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. சீஸும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அது உடம்புக்கும் நல்லது தான். அதனால் குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்குல நல்லா பச்சையாக எடுத்து அரைச்சி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் மார்க்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் போண்டா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய பால்ஸ் வேணாம், ரொம்ப சின்னதாகவே இருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குல விட்டமின் பியும் ஒமேகா 3யும் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப என் குழந்தை ஒல்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு சும்மா உப்பு போட்டு கூட நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தைங்க நல்லாவே குண்டாக வளர்ந்துருவாங்க. இப்போ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணணும். அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் அதில் சேர்ந்தும் செய்யலாம். இந்த மாவு தான் செய்யணும்னு இல்லை, பஜ்ஜி மாவுலையும் நீங்கள் செய்யலாம். இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணாலும் சரிங்க, அதை நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களோட டிஷ்ஷே.
ஏன் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பால்ஸில் அந்த மாவு ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காக நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். அப்படி கரைச்சிங்கன்னா மட்டும்தான் மாவு உங்கள் பால்ஸ் ஃபுல்லாக ஒட்டும், உங்களுக்கு போட்டு எடுக்கும்போது உடையாமலும் வரும். அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அதுதான் மெயின். இப்போ திரும்பவும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும். அப்போ தான் பால்ஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் ஊற்றும் போது எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா அழகாக நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் விடாதீங்க, கொஞ்சமாகவே விட்டுக்கலாம். உங்களுக்கு எரிச்ச எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். நிறைய எடுக்காதீங்க. எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி செய்யலாம், பொறுமையாக செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு ட்ராப் அளவுக்கு மாவை விட்டுருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா, இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பால்ஸ் அதில் போடலாம். இது மாதிரி வராமல் அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு பால் சரியாக வராது, எல்லாம் உடஞ்சி போயிடும், சரியாக வேகாது. மாவில் நல்லாவே பால்ஸை இது மாதிரி டிப் பண்ணி அதுக்கப்புறமா போடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த மாவு இருக்கணும், இது மாதிரி போடுங்க. நிறைய பால்ஸை ஒரே நேரத்தில் போடாதீங்க. ஒரு 4 இல்லை 5 இந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற பேனை பொறுத்து இருக்குது. அதுவும் ரொம்ப பெரிய பேனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இப்போ நான் எடுத்திருக்க பேனுக்கு நான் ஒரு 6 பால்ஸ் மட்டும்தான் போடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய போட்டு நீங்கள் பரட்டும் போது என்ன ஆகும்னா உடஞ்சிரும். உடஞ்சிருச்சுன்னா உள்ள அந்த மசாலா எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா பொரிச்சுக்கணும். ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு இல்லையா, பொறுமையாக பரட்டி விடுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடஞ்சிரும். உடஞ்சிட்டுனா உள்ள மசாலா சீஸ் எல்லாம் அப்படியே எண்ணெயில் இறங்கிடும், உங்களுக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க நல்லா சவக்குறதுல, அதனால சொல்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இந்த டிஷ் ரொம்பவே ஈஸியானது, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. நல்ல சுட சுட செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு சீஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டிஷ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு புது டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.